வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இரவு சந்தையை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் அந்த இரவு சந்தையை காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா மலேசியாவில் நம்ம இருக்கிற ஏரியா. இந்த ஏரியாவுக்கு பேர் பார்த்திங்கன்னா பரிட்புண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு கிளாக் டவர். நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி இது மலேசியாவோட கிளாக் டவர். அந்த பக்கம் அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா சைனா டெம்பிள் தெரியுதா? ஸோ இது நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு சைனா டெம்பிள். எஸ் மக்களே, இதுதான் வந்து இரவு சந்தை. எவ்ரி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா 5 மணிக்கு மேலே இங்கே இரவு சந்தை ஸ்டார்ட் ஆகிரும். பொதுவாகவே மலேசியாவிலே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் 2.5 நாள் கிட்டத்தட்ட மக்கள் வந்து சாப்பாட்டுக்காகவே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பொதுவாக மலேசியாவில் மலாய் பீப்புள்ஸ் சாப்பாடை ரொம்ப விருப்பப்படுவாங்க. ரொம்ப நிறைய 24/7 ஃபேமிலியோடு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இரவு சந்தைக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அப்படியே பாருங்கள் என்னென்ன மாதிரியான ஃபுட்டுலாம். இது முழுசாக வந்து முக்கால்வாசி மலாய் ஃபுட்டு தான் இருக்கும். பட் நம்மளுடைய இந்தியன் ஸ்டைலுக்கு ஒரு சில சிமிலாரிட்டியான ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ இங்கே எல்லா கடைகளும் இருக்குது. எல்லா கடையும் பாருங்கள். அங்கே பாருங்கள் வாழை இலை புட்டு. ஆக்சுவலாக இது புட்டு கடை. இது அதுமாதிரி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சமோசா மாதிரியான மலாய் ஃபுட்டு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த சமோசா மாதிரி இருக்கிற ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு விசிட் ஃபுல்லாக அந்த இரவு சந்தையை ஒரு விசிட் பண்ணிடலாம். எக்கச்சக்கமான கலரான ஃபுட்ஸ் இருக்குங்க. நல்ல கும்பல் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கை வந்துட்டோம்னா நிறைய கடை வர வேண்டியது இருக்குது. நைட்டு 7 மணி 8 மணி 7:30க்கெலாம் வந்து நல்லா பீக்காகவே இருக்கும். பொதுவாக மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ஒரு 5:30 மணி அது மாதிரி டைம் ஆகுது. 7:30 மணி வரைக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். 7-7:30 வரைக்கும், சில நாட்களில் 8 மணிக்கு கூட நல்லா வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இருட்டாக ஆரம்பிக்கும், டார்க்னஸ் வரும். ஸோ எக்கச்சக்கமான ஃபுட்டுங்க, வகையான ஃபுட்டு. அங்கே பாருங்கள், நம்ம ஊர் வாழைப்பழம், பனானாஸ் லவர். ஆக்சுவலாக மலேசியாவில் பார்த்திங்கன்னா மலாய் பீப்புள் பார்த்திங்கன்னா பனானாவை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. பனானா சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், கலரான ஜெல்லிஸ், நம்ம ஊர் குழந்தைங்க. இங்கே பாருங்கள், மல்லாட்டை கடை. இந்த இரவு சந்தையில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வேர்க்கடலை கடை இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு இந்த ஏரியாவில் நம்ம தமிழ் ஆட்கள் வந்து அதை மலாட்டைன்னு சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம மலாட்டைன்னே சொல்லிப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மலேசியாவில் சிக்கன் தாங்க. எங்கே பார்த்தீங்கன்னாலும் சிக்கன். அப்புறம் சீ ஃபுட்ஸும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த மார்க்கெட்டு. இங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா டைரெக்ஷன்லேயுமே வந்து கடைகள் இருக்கும். 4 பக்கமும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 கடைகள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 350 கடைகள் கிட்ட சாப்பாடு கடை தான். 350 கடையில் 300 வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்துக்கோங்க, 300 வெரைட்டியான ஃபுட்ஸ். நம்ம ஊரெல்லாம் வந்து ஒரு திருவிழா கடைக்கு போனோன்னா ஒரு 4-5 கடை இருக்கும், ஒரு 10 கடை இருக்கும். அதுலேயும் சிப்ஸ் கடை, பொரி கடை, பானிபூரி கடை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்கச்சக்கமான ஃபுட் வெரைட்டிங்க. அதுவும் ஸ்நாக்ஸு, ஜூஸு, எக்கச்சக்கமாக. இத்தனைக்கும் இதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு கடைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாமே ஸ்நாக்ஸ் தான். 90% ஸ்நாக்ஸ் தான். இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த அயம்னு சொல்லுவாங்க. மலாயில் பார்த்திங்கன்னா அயம்ன்றது சிக்கன். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 பீஸ் வந்து 1 ரிங்கெட் ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு 19 ரூபா வருங்க. ஸோ இதை நம்ம வாங்கி இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். இதை நான் இதுக்கு முன்னாடியும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். சமோசா மாதிரி இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் வரும். அதே சமயம் உள்ளார சிக்கன் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ மலாய் காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஒரு 2 பீஸ் தான் வாங்கினேன் சாம்பிளுக்காக. ஏன்னா நான் இன்றைக்கி அயம் ரொட்டி சென்னான்னு சொல்லுவாங்க. அயம் ரொட்டி பரோட்டாவை தான் இங்கே ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கலான்னு பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. என்ன ஒரே கூட்டமாக இருக்குது. பட்டர் பன் கடை. இப்போ பாருங்கள், சோளம்லாம் விற்கிறாங்க. ஆக்சுவலாக மலேசியாவை பொறுத்தவரைக்கு எப்போ மழை வரும், எப்போ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல கிளைமேட்டுக்கும் திடீர்னு மழை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டை பார்த்தீங்கன்னு தெரியும், இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி மலேசியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டூரிஸ்ட்டாக வரவங்க வந்து கண்டிப்பாக ரெயின் கோட்டும் அம்பர்லாம் எடுத்துக்கோங்க. எப்போ வேணாலும் மழை வரும், எப்போ வேணாலும் மழை வராமல் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி தான். பட் மோரோவர் வெதர் கண்டிஷன், கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு சிமிலியராக தான் இருக்கும். ஸோ ரைட், இதுதான் வந்து நம்மளோட ஃபேவரட்டான அயம் ரொட்டி
கடை. இங்கே மட்டன்லேயும் இருக்கும், சிக்கன்லேயும் இருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஐஎம் ரொட்டின்னு சொல்லுவாங்க. 7 வெள்ளி ஒரு இது, நல்ல திக்னஸாக இருக்கும். ஒரு பீஸ் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாகிருங்க. ஸோ அதை நம்மளை பார்த்தோன்னே கொடுத்துட்டாங்க. அது பார்சல் கட்டிட்டு வாங்க கிளம்பலாம், நம்மளுடைய வீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம வீடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து வந்து இரவு சந்தையில் வந்து ஒரு சில ஃபுட்ஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சைனா டெம்பிளில் கிராஸ் பண்ணி தான் நம்மளுடைய வீடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைனா டெம்பிள் நல்ல ஒரு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அட்ராக்ஷன், அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஏரியா கிட்டே நான் வந்துட்டேங்க. நம்ம ஏரியாவில் ஒரு மேரேஜ், நம்ம ஊர்லலாம் கிராமத்தில் பண்ணுற மாதிரி ரோட்டு ஓரமாக அப்படியே ரோட்டை பாதியாக பிரித்து மேரேஜ் செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு மேரேஜ். பொதுவாக நம்ம சனிக்கிழமெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோம், பட் இங்கே பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இரவு சந்தை முடிச்சுட்டு வரோம், நாளைக்கு மேரேஜ். ஸோ எஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க, நம்ம வீடு கிட்ட வந்தாச்சு. ஸோ வாங்க வாங்கின்னு வந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்த சமோசாவை கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எப்படி உள்ளார இருக்குன்றத பார்க்க வருங்க. உள்ளார சிக்கன் பீஸ் அப்படியே இருக்கும், நல்ல பப்ஸ் மாதிரி இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக ஒரு அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மலேசியா வந்தீங்கன்னா நிறைய கடைகளில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்மளோட ஃபேவரட் ஐஎம் ரொட்டி சனா, நல்லா ஸ்டஃப் பண்ணி சிக்கன் எக் நல்லா ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருக்கும், நல்லா சுட சுட இருக்குங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக குழம்பும் டொமேட்டோ சாஸில் கொடுத்த ஆனியன் போட்டு கொடுப்பாங்க, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளோட சமோசாவை சாப்பிட்டு இன்னையே ட்ரிப்பை முடிப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.